ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கண்ணே எக்ஸசைஸ் 6.4. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பேஜில் ஃபுல்லாக ஃபார்முலாஸ் இருக்குது. இதில் வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன்ஸை பற்றி படிக்க போகிறோம். கம்பைன் ஸ்ட்ரெயிட் லைனை பற்றி படிக்க போகிறோம் கண்ணு. ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்னா டூ ஸ்ட்ரெயிட் லைனை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயின் பண்ண போகிறோம். ஓகேங்களா, பாருங்கள் அந்த டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா L1x + M1y + N1 = 0 அண்ட் L2x + M2y + N2 = 0. இந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனையும் நம்ம கம்பைன் பண்ணுறதுனா ஒன்றும் இல்லை கண்ணு. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் என்ன பண்ணணும்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டோம்னா அதுதான் கம்பைன் ஈக்குவேஷனாக கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த ஜென்ரல் ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேஷனில் தான் இருக்கும். அதாவது ஒரு x² டேர்ம், ஒரு xy டேர்ம், ஒரு y² டேர்ம், x டேர்ம், y டேர்ம், கான்ஸ்டன்ட் டேர்ம், இதெல்லாம் முன்னாடி இருக்கிறது அதோட கோஎஃபிஷியன்ட். அப்போது நமக்கு ஒரு ஜென்ரல் ஸ்ட்ரெயிட் லைன் கம்பைன் ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு இதுதான் ஃபார்முலா. கம்பைன் ஈக்குவேஷன் அப்படின்னா நமக்கு ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0. ஓகேவா, இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு தான் நமக்கு அந்த gf வேல்யூலாம் வேணும். அப்படின்னா இந்த ஜிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எஃப்ங்கிறது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட், ஹச்ங்கிறது எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட் 2h. அந்த 2h வேல்யூ எடுத்துட்டு ஈக்குவேட் பண்ணிங்கன்னா நமக்கு ஹச், ஜிஇ, எஃப் இதெல்லாம் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, அப்போ கம்பைன் ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் ஃபார்ம் இதுதான். ஓகேங்களா, ஃபார்முலா படிச்சுக்கோங்க. அடுத்து கண்டிஷன் ஃபார் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். அதாவது இந்த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அப்படின்னு கம்பைன் லைன் அப்படின்னு கொடுத்தா அதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா தான். ஏபிசி + 2fgh - af² - bg² - CH². இதில் அப்ளை பண்ணோம்னா அதோட வேல்யூ 0 அப்படின்னு கிடைச்சதுன்னா அது வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு இதை கண்டிஷன் இதில் அப்ளை பண்ணுறப்போ வேல்யூ 0ன்னு கிடைக்கும். ஒன்று இப்படி அப்ளை பண்ணலாம், இல்லைன்னா டிட்டர்மெண்ட் வேல்யூ போடலாம். இது மாதிரி டிட்டர்மெண்ட் அப்ளை பண்ணுறப்போ 0 கிடைச்சதுனால நமக்கு வந்து அதை பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கண்ணே ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு இது ஃபார்முலா கண்ணு. டூ ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டு அதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா, சாரி டூ ஸ்ட்ரெயிட் லைன் கம்பைன் லைன் கொடுத்துட்டு அதுக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா tan θ = மாடுலஸ் ஆஃப் 2 × √h² - ab/a + b அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாருங்க, இதில் நிறைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கம்பைன் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு வந்து பேரலாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன்? பேரலல் அப்படின்னா pg² = af². மோஸ்ட்லி நம்ம இந்த இது போடாமல் இங்கே பாருங்க ஒரு ஃபார்முலா நான் எழுதி வச்சிருக்கேன். கண்டிஷன் ஃபார் பேரலல், இந்த கம்பைன் ஈக்குவேஷனுக்கு பேரலாக இருக்கணும் அப்படின்னா a + b வேல்யூ 0வா இருக்கணும். அதாவது a + bனா பர்பண்டிகுலரா இருந்தா a + b = 0. பேரலா இருக்கணும்னா h² - ab = 0. இதுல நமக்கு h அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் xyயோட கோஎஃபிஷியன்ட் நமக்கு கொடுத்துருப்பாங்க ஒரு ஈக்குவேஷன். இப்போ 3x² + 4xy + 5y² + 3x + 2y + 5 = 0ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இது பேரலா பர்பண்டிகுலரான்னு செக் பண்ண சொல்லுவாங்க. அப்போ பேரலல் அப்படின்னா h² - ab = 0ங்கிற கண்டிஷனில் அப்ளை பண்ணி பார்க்கணும். பேரலல் அப்படின்னா ஏவும் பியும் ஆட் பண்ணோம்னா 0ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரலல் லைனுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா, இப்போ கொடுத்துருக்காங்கள இந்த லைன் வந்து பேர் ஆஃப் பேரலல் ஸ்ட்ரெயிட் லைன், ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து பேரலாக இருக்குது அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா 2 × g² - ac/a × a + b இப்படியும் எழுதலாம். இல்லை இந்த ஜிக்கு பதிலாக எஃப் போட்டும் எழுதினாலும் நமக்கு எஃப் போடுறப்ப இங்கே பி வந்துடும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணாலும் ஓகே. ஓகேங்களா, மோஸ்ட்லி நம்ம இதை எடுத்து அப்ளை பண்ணிக்குவோம், இல்லைனா இதை எடுத்து அப்ளை பண்ணுறாலும் ஓகே. அடுத்து பாருங்க, பேர் ஆஃப் லைன் பாசிங் த்ரோ த ஆரிஜின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. பேர் ஆஃப் லைன் பாசிங் த்ரோ, நல்லா கண்டிஷனை பார்க்கணும். நம்ம கொடுத்துருக்கிறது கிவன்ல ஆரிஜின் கொடுத்துருக்காங்களா, அப்போ பேர் ஆஃப் லைன் நமக்கு என்ன ஃபார்முலா? y² - (m1 + m2 × xy + m1 × m2 × x² = 0. இதுதான் கண்டிஷன். ஓகேங்களா, இதுதான் பேர் ஆஃப் பாசிங் த்ரோவோட லைனோட ஈக்குவேஷன். நமக்கு அந்த பாசிங் த்ரோ ரெண்டு லைன் செப்பரேட் லைன் அப்படின்னா இது கம்பைன் லைனா, இது செப்பரேட்னா தனித்தனியாக இருக்கக்கூடிய லைன். ஆரிஜின்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபார்முலா என்ன, y = mx அப்படின்னு நீங்கள் வந்து 10th படிச்சிருப்பீங்க. ஆரிஜின் வழியாக போகக்கூடிய ஈக்குவேஷன் என்னன்னா y = mx. அந்த mx தான் இந்த சைடு வரப்போ மைனஸாக மாறும். இப்போ ஃபர்ஸ்ட் லைன் அப்படிங்கிறனால m1x, செகண்ட் லைன் அப்படிங்கிறனால m2x. ஓகேங்களா, இப்போ சம் பாருங்க, எக்ஸசைஸ் 6.4ல ஃபர்ஸ்ட் கொஷின் ஃபைண்ட் தி, நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்க? கம்பைன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, கம்பைன் ஈக்குவேஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் ஹூ செப்பரேட் ஈக்குவேஷன். அதாவது கிவன்ல ரெண்டு செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கம்பைன் ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லைக்கன்னு செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கம்பைன் ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணினா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா, பாருங்க அந்த ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி அது எதுக்கு ஈக்குவல்னா 0. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எக்ஸ் எடுத்துட்டு மல்டிப்ளை பண்ணுங்க. x × x x², x × y xy, x × 5 5x.
அடுத்து -2 எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். -2 இன்ட்டு அப்படிங்கிறப்போ -2xy, -2y இன்ட்டு ஒய்னா -2y², -2 இன்ட்டு 5னா -10y. அடுத்து -3 எடுத்துகிட்டு பண்ணுங்கள். -3x, -3y, -15. ஓகேவா? ஈச் டேர்ம் மல்டிப்ளை, ஒவ்வொரு டேர்மாக எடுத்து மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி எழுதிக்கோங்க. x² இருக்குன்னு, அடுத்து xy டேர்ம் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இப்போ -2ல் 1 போச்சுன்னா -xy இங்கே எழுதியிருக்கேன். அடுத்து y² டேர்ம் வந்து -2y². அடுத்து x டேர்ம் பாருங்கள் 5x இருக்குது, இங்கே -3x, அப்போ 2x கிடைக்கும். அடுத்து y டேர்ம் பாருங்கள் -3y, -10yனா -13y கான்ஸ்டன்ட் டேர்ம். ஓகேங்களா? அப்போது செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கம்பைன் ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஓகே வக்கண்ணே? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. ஷோ தட் 4x² + 4xy + y² - 6x - 3y - 4 = 0 ரெப்ரசன்ட் எ பேர் ஆஃப் லைன், பேர் ஆஃப் பேரலல் லைன். இந்த லைன் வந்து பேரலல் லைன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்போ பேரலல் லைன் அப்படின்னாவே நமக்கு கண்டிஷன் என்ன? h² - abல அப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் 0ன்னு கிடைச்சது அப்படின்னா இது பேரலல் லைன் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ h என்ன, a என்ன, b என்னன்னு தெரியணுமாக்கண்ணே? இந்த ஈக்குவேஷனை நமக்கு ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பைன் பண்ணுங்க. ஜென்ரல் ஈக்குவேஷன் என்ன? கம்பைன் ஈக்குவேஷன் ax² + 2hxy + by² + 2gx + 2fy + c = 0. இதுதான் நமக்கு கம்பைன் ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ கிவன் ஈக்குவேஷனை இதோட கம்பேர் பண்ணுறப்போ a இருக்க வேண்டிய இடத்துல 4 இருக்கு. ஸோ a = 4. ஓகேங்களா? அடுத்து இது xy கோஎஃபிஷியன்ட் 2h, இங்கே xy கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 4. அப்போ 2h = 4. இதுலேருந்து h கண்டுபிடிச்சிடலாமா கண்ணே? அப்போ h வந்து 2. அடுத்து பாருங்க y² கோஎஃபிஷியன்ட் தான் b. அப்போ இங்கே y² கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு? 1. ஸோ b = 1. ஓகேங்களா? இப்போ இது தெரிஞ்சாவே போதும், நம்ம இது கண்டுபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இருந்தாலும் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த 2g அப்படிங்கிறது x-ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ அங்கே x-ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து -6 இருக்கு இந்த ஈக்குவேஷனில். அடுத்து 2f அப்படிங்கிறது y-ஓட கோஎஃபிஷியன்ட், c-ங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். எடுத்து எழுதிட்டோம். நமக்கு பேரலல் அப்படின்னா நம்ம என்ன மட்டும் அப்ளை பண்ணால் போதும்? h² - abல அப்ளை பண்ணணும். அப்போ h-ஓட வேல்யூ என்ன இருக்குது? 2. அப்போ 2² 4 - a-ஓட வேல்யூ 4 இன்ட்டு b-ஓட வேல்யூ 1. ஸோ ரெண்டையும் மைனஸ் பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆயிரும்னா 0. அப்போ 0ன்னு கிடைச்சிருக்கனால இந்த லைன் வந்து பேரலல். ஓகேவா கண்ணே? நெக்ஸ்ட் பாருங்க. ஷோ தட் ஈவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட் எ பேர் ஆஃப் பர்பண்டிகுலர். பர்பண்டிகுலர் அப்படின்னாவே நமக்கு ஃபார்முலா தெரியணும். எப்போ பர்பண்டிகுலராக இருக்கும்? a + b ஆட் பண்ணுறப்போ 0ன்னு கிடைக்கணும். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y². நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். பாருங்கள், x² கோஎஃபிஷியன்ட் 2, y² கோஎஃபிஷியன்ட் -2. அப்போ 2 - 2 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். பாருங்கள், அதுதான் போட்டிருக்கேன். இதை எடுத்து இதெல்லாம் நீங்கள் இது பர்பண்டிகுலரில் இதெல்லாம் எடுத்து எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. ஏ என்ன, பி என்னன்னு தெரிஞ்சால் போதும். எடுத்து நீங்கள் கண்டிஷன் ஃபார் பர்பண்டிகுலர் என்ன, a + b = அப்படிங்கிறப்போ அதில் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0ன்னு கிடச்சிருச்சு. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கணும். ஷோ தட் த லைன்ஸ் the equations represent a pair of intersecting lines. அப்போ pair of intersecting lines அப்படின்னா கண்டிஷன் ஃபார் pair of லைனுக்கு ஃபார்முலா இருக்குல்லவா? அதாவது பாருங்கள், இந்த ஃபார்முலா AFC + 2FGH - AF² - PG² - CH² அப்ளை பண்ணுறப்போ ஆன்சர் 0ன்னு கிடச்சிச்சுன்னா அது இன்டர்செக்டிங் லைன். ஓகேங்களா? பாருங்க, அப்போ அதுக்கு தேவையான ஏபிசிலாம் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏங்கிறது x² கோஎஃபிஷியன்ட் கம்பேர் பண்ணி எழுதியாச்சு பாருங்க. பிங்கிறது y² கோஎஃபிஷியன்ட், 2hங்கிறது xy கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணுறப்போ h = -1/2. அடுத்து 2gங்கிறது x-ஓட 2g = -6. அப்போ g = கண்டுபிடிச்சிருக்கேன். 2fங்கிறது y-ஓட கோஎஃபிஷியன்ட். அப்போ இந்த ஃபார்முலாவை நீங்கள் பக்கத்தில் எழுதிட்டு கம்பேர் பண்ணி ஈக்குவேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டேர்மும் தெரிஞ்சிருச்சு. இப்போ இதை கொண்டு போய் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி கரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கரெக்டாக மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் போடுங்க. இந்த 2 எல்லாம் கேன்சல் ஆயிரும். ஓகேங்களா? கரெக்டாக மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கோங்க. போட்டுறப்போ நமக்கு லாஸ்ட் ஆன்சர் என்ன கிடைக்குது? நமக்கு 0ன்னு கிடைக்குது. அப்போ 0ன்னு கிடைக்கிறனால நமக்கு என்னன்னா இது இன்டர்செக்டிங் லைன். ஓகே, அதுலேயே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஷோ ஃபர்தர் தட் த ஆங்கிள் பிட்வீன் தம் tan inverse of 5. ஆங்கிளோட வேல்யூ வந்து tan inverse of 5ன்னு கேட்டிருக்காங்க. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 5 மார்க்கு. அப்போ ஆங்கிள் அப்படிங்கிறப்ப நமக்கு ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியுமல்லவா? θ = tan inverse of modulus of 2 × h² - ab / a + b. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்ம கண்டுபிடிச்ச அந்த h, abலாம் வேல்யூ தெரியுமில்ல, இதில் கொண்டு வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நான் இது பக்கத்தில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த இன்டர்செக்டிங் லைனுக்கு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முன்னாடி கண்டிஷனு. இதில் போட்டாலும் சரி, டிட்டர்மெண்ட் வேல்யூ போட்டாலும் சரி 0 வரணும். ஸோ நீங்கள் இப்படி அப்ளை பண்ணாலும் சரி, உங்களுக்கு இப்படி அப்ளை பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் அப்ளை பண்ணி டிட்டர்மெண்ட்டோட வேல்யூ 0 கொண்டு வந்துக்கலாம். ஓகேவா? பாருங்கள், அந்த tan இன்வெர்ஸில் வேல்யூஸ்லாம் அப்ளை பண்ணி கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். சிம்பிளிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 25 வரும். அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா 5/2. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குது? இது 2 கேன்சல் ஆச்சுன்னா -5. இப்போ -5னா நமக்கு மாடலஸ் விட்டு எழுதிக்கிறப்போ +5. இதை நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர்.
Okay, next question பாருங்க. Prove that the equation to the straight lines through the origin. Okay, prove that equation of the straight lines through the origin. எது வழியா போகுது? origin வழியா போகுது. அப்ப அதுக்கு கண்டிஷன் என்ன? நமக்கு ஃபார்முலா y square minus of m1 plus m2 into xy plus m1 into m2 into x squared is equal to 0. இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். என்னன்னு ப்ரூவ் பண்ணணும்? each of which makes an angle alpha with the straight line y is equal to x. அதாவது அந்த ரெண்டு லைனும் ஆரிஜின்ல இருந்து போகக்கூடிய அந்த ரெண்டு லைனும் y is equal to xங்கிற லைனோட என்ன ஆங்கிளை மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க? ஆல்ஃபாங்கிற ஆங்கிளை மேக் பண்ணுச்சு அப்படின்னா இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவுக்கு m1னா என்ன, m2னா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம இதை ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நான் டயக்ராம் போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்க. இது எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸு. ஆரிஜின்லேருந்து நமக்கு ரெண்டு லைன் போகுது. இந்த பாருங்கள், இந்த லைன் வந்து எம்1ன்னு வச்சுக்கிட்டேன், இதோட ஸ்லோப்பு. இந்த லைன் வந்து எம்2ன்னு வச்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு நடுவில் ஒரு லைன் கொடுத்துருக்காங்க, ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைன் இது. இந்த லைனையும் இந்த லைனையும் ஆல்ஃபாங்கிற ஆங்கிளோட மேக் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பாருங்கள், இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸுங்கிற இந்த லைனு இந்த எம்2 இந்த லைனோட ஆல்ஃபாங்கிற ஆங்கிளை மேக் பண்ணுது. அதே மாதிரி இந்த லைனோட ஆல்ஃபாங்கிற ஆங்கிளை மேக் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆங்கிள் எதுலேருந்து மேக் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ் அந்த லைன் வந்து என்ன ஆங்கிளை மேக் பண்ணுது. இப்போ எனக்கு இந்த லைனுக்கு ஸ்லோப் வேணும் அப்படின்னா இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸோட என்ன ஆங்கிளை மேக் பண்ணுது, அதே மாதிரி இந்த லைன் எக்ஸ் ஆக்சிஸோட என்ன ஆங்கிளை மேக் பண்ணுதுன்னு எனக்கு தெரியணும். அப்போ இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ கிவன்ல ஒரு லைன் கொடுத்துருக்காங்களா, ஃபர்ஸ்ட் இந்த லைனோட ஸ்லோப் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இந்த லைனோட ஸ்லோப் கண்டுபிடிச்சா நமக்கு தீட்டா தெரிஞ்சிடும். அப்போ இந்த லைன் வந்து இந்த இடத்துல இருந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளோ ஆங்கிளை மேக் பண்ணுது அப்படின்னா y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனை வச்சுட்டு நமக்கு போடுறோம். இப்போ இந்த லைனை வந்து y ஈக்குவல் டு mx பிளஸ் சியோட நீ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா m இருக்கு இடத்துல என்ன இருக்கு 1. ஸோ m is equal to 1. அப்போ mனா நமக்கு ஃபார்முலா என்ன? tan theta. அப்போ m is equal to tan theta னா tan theta ஓட வேல்யூ 1. tan thetaல தீட்டாவோட வேல்யூ என்னன்னா tan டேபிளில் 1 எப்போ ஈக்குவலாக இருக்கும்? 45 டிகிரி. ஸோ அங்கே பாருங்கள், அதுதான் போட்டிருக்கேன். இந்த லைனில் இந்த எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இந்த y ஈக்குவல் டு எக்ஸுங்கிற லைனோட எவ்வளோ ஆங்கிள் இருக்குது அப்படின்னா 45 டிகிரி இருக்குது. ஓகே, அப்போ இது 45, இந்த இடத்துல இது வரைக்கும் ஆல்ஃபா. எனக்கு வேண்டியது இதுதான். ஏன்னா இங்கேருந்து இது எவ்வளோ மேக் பண்ணுது. அப்போ இந்த 45 வந்து இந்த ஆல்ஃபாவை மைனஸ் பண்ணால் இந்த ஆங்கிள் தெரிஞ்சிருங்களா? அதுதான் ஃபஸ்ட் லைனோட தீட்டா. ஓகேங்களா? m1க்கு கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி இப்போ இந்த லைன் வேணும்னா இதுலேருந்து இது வரைக்கும் 45, இப்போ இந்த பக்கம் இருக்கிறது ஆல்ஃபா. ஏன்னா எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் வேணும். அப்போ 45 ப்ளஸ் ஆல்ஃபா. பார்க்கண்ணே, m1 எடுக்கிறப்போ ஆங்கிள் வந்து m1 ஃபார்முலா, அதோட ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு m1 ஈக்குவல், அதாவது m ஈக்குவல் டு tan தீட்டாங்கிறது தான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைனோட ஸ்லோப்னால m1 போட்டோம். அந்த இடத்துல தீட்டாங்கிறது என்ன? 45 மைனஸ் ஆல்ஃபா. ஓகே, இது ஃபார்முலா யூஸ் பண்ணோம். இந்த ஃபார்முலா தாங்க பாருங்க, tan ஆஃப் a மைனஸ் பின்னா என்ன ஃபார்முலானா tan a மைனஸ் tan b பை 1 ப்ளஸ் tan a tan b. ஸோ tan ஏங்கிறப்போ 45 டிகிரி மைனஸ் tan பிங்கிறப்போ ஆல்ஃபா. அது மாதிரி 1 ப்ளஸ் tan a tan b. tan 45ஓட வேல்யூ என்ன? 1 மைனஸ் tan ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் இதோட வேல்யூ 1 ஆயிரும். அப்போ 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா. ஓகேங்களா? அடுத்து m2 கண்டுபிடிக்கிறப்போ தீட்டா என்ன எடுத்துக்க போகிறோம்? 45 ப்ளஸ் ஆல்ஃபா. இதுக்கும் அதே ஃபார்முலா தான், tan a ப்ளஸ் பி. போன தடவை போடுறது tan a மைனஸ் பி. இப்போ tan a ப்ளஸ் பி ஃபார்முலா என்ன? tan a ப்ளஸ் tan b டிவைட் பை 1 மைனஸ் tan a tan b. ஓகேங்களா? tan 45 1, அப்போ 1 ப்ளஸ் tan ஆல்ஃபா, 1 மைனஸ் இது 1, அப்போ 1 மைனஸ் tan ஆல்ஃபா. ஓகேங்களா? இப்போ எனக்கு இந்த இடத்துல ஃபார்முலா நான் சொன்னாலவா ஆரிஜின்லேருந்து வருதுன்னா m1 ப்ளஸ் m2ஓட வேல்யூ வேணும், m1 இன்ட்டு m2ஓட வேல்யூ வேணும். ஸோ நான் ஃபஸ்ட்டு m1 ப்ளஸ் m2 கண்டுபிடிக்கிறேன். நான் கண்டுபிடிச்ச m1ஓட வேல்யூ இது, m2ஓட வேல்யூ டினாமினேட்டர் டிஃபராக இருக்கனால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டேன். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது ரெண்டும் சேம் டேர்ம் அப்படிங்கிறனால ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டும் சேம் டேர்ம்னால ஹோல் ஸ்கொயர். இது பார்க்கறதுக்கு எனக்கு a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேஷனில் இருக்குது. அப்போ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர், அதாவது இது a ப்ளஸ் b ஹோல் ஸ்கொயருங்கிறனால a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர் போட்டிருக்கேன். இந்த மைனஸ் 2 tan ஆல்ஃபா ப்ளஸ் 2 tan ஆல்ஃபா கேன்சல் ஆயிரும். இப்போ ரிமைனிங் 1 ப்ளஸ் 1 2, இது 2 tan ஸ்கொயர் ஆல்ஃபா. ரெண்டுலேயும் 2 காமன் எடுத்தோம்னா 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை இது 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா. ஆனால் நமக்கு வந்து பார்க்கணும், இது ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா தான். 1 மைனஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபா பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் ஆல்ஃபான்னு இருந்ததுன்னா cos 2 ஆல்ஃபா. ஆனால் பாருங்க, இது அப்படியே மாற்றிருக்கா. அப்போ தலைகளாக மாற்றிருக்கா, ரெசிப்ரோக்கில் இருக்கா. அப்போ cos 2 ஆல்ஃபாக்கு பதிலாக இப்படி ரிவர்ஸில் வந்து என்ன எழுதிக்கலாம்? 1 பை cos 2 ஆல்ஃபான்னு எடுத்துக்கிட்டோம். அப்போ 1 பை cos 2 ஆல்ஃபானா அதை எப்படி எழுதிக்கலாம்? சீக்கண்ட் ஆல்ஃபான்னு எழுதிக்கலாங்களா? அப்போ சீக்கண்ட் 2 ஆல்ஃபா. ஓகேங்களா? அது மாதிரி m1 இன்ட்டு m2 கண்டுபிடிங்க. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப இது கேன்சல் ஆகி இது கேன்சல் ஆகிட்டு 1ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ நமக்கு வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியதுக்கு இந்த ஃபார்முலா மட்டும் நீ எழுதுனீங்கன்னா போதும். இது கூட நீ இதெல்லாம் எழுத தேவையில்லை, இந்த ஃபார்முலா மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். ஆரிஜின்லேருந்து த்ரோ பண்ண போதும். அப்போ m1 ப்ளஸ் m2ஓட வேல்யூ 2 சீக்கண்ட் 2 ஆல்ஃபான்னு இங்கே கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதை தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். m1 இன்ட்டு m2க்கு வந்து 1. அப்போ நமக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகேங்களா? ஓகே, பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பாசிங் த்ரூ த பாயிண்ட் 1, 3
அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த லைன். ஓகே, பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கேட்டிருக்காங்க, அதுக்கு பாசிங் த்ரோ பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் எதுக்கு கேட்டிருக்காங்க? இந்த ரெண்டு லைனுக்கும் பர்பெண்டிகுலர் இருக்கக்கூடிய லைனோட பேர் ஆஃப் ஈக்குவேஷன். அப்போ ஃபர்ஸ்ட் இதோட பர்பெண்டிகுலர் லைன் கண்டுபிடிக்கணும். நான் நேற்று தான் சொன்னேன், பர்பெண்டிகுலர் லைன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வரணும்? அதாவது போன எக்ஸசைஸில் சொன்னேன், இந்த எக்ஸ்ஒயோட கோஎஃபிஷியன்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணிவிட்டு இது சைனை மாற்றிக்கணும்னு சொன்னேன். கான்ஸ்டன்ட் டேர்ம் ப்ளஸ் கே. அப்போ என்ன கிடைக்கும்? 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் கே எழுதியிருக்குன்னா இந்த லைனில் இந்த பாசிங் த்ரோ பாயிண்ட்டை கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா கேவோட வேல்யூ தெரிஞ்சிடும். எகெயின் கேவோட வேல்யூவை இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணிக்கோங்க. ஈக்குவேஷன் என்ன? 3x ப்ளஸ் 2y மைனஸ் 9 = 0. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லைனுக்கு பர்பண்டிகுலர் லைன் கண்டுபிடிச்சிட்டு அப்போ நெக்ஸ்ட் லைனுக்கும் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் லைனும் அதே மாதிரி பர்பண்டிகுலர் ஈக்குவேஷன் எழுதுறப்போ இது ரெண்டோட கோஎஃபிஷியன்ட்டை இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்போ இது வந்து எக்ஸ்ன்னு கிடைக்கும், இது 5y, இங்கே ப்ளஸ்னால மைனஸ் கான்ஸ்டன்ட் டேர்ம். திஸ் ஈக்குவேஷன் பாசிங் த்ரோ 1,3. ஸோ எக்ஸுக்கு ஒய்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா k = -14. ஸோ இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணிங்கன்னா x மைனஸ் 5y மைனஸ் 14 ப்ளஸ் 14 = 0. இப்போ ரெண்டு லைன் கண்டுபிடிச்சிட்டோங்களா? இந்த லைன் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த லைன் கண்டுபிடிச்சோம். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் என்ன பண்ணணும்? ரெண்டு லைனையும் மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? ஒன்றா உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கிடச்சிருச்சு. சொல்கிறது புரியுதா கண்ணு? இதில் நமக்கு இது ரெண்டுக்கும் பேர் ஆஃப் கேட்கல, இது ரெண்டு லைனோட பர்பண்டிகுலர் லைன்ஸுக்கு பேர். ஸோ பர்பண்டிகுலர் லைன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிச்சிருக்கோம். பேர் ஆஃப்னாவே கம்பைன் ஈக்குவேஷன், கம்பைன்னாவே அந்த செப்பரேட் ஈக்குவேஷன் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் போதும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருக்கண்ணே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த செப்பரேட் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன். வந்து பேர் ஆஃப் செப்பரேட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு பேர் ஆஃப் லைன் கேட்டிருந்தாங்க. இப்போ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துருக்காங்க, அதாவது கம்பைன் லைன் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு செப்பரேட் ஈக்குவேஷன் நான் இதை ஈஸியாக போடுறதுக்கு சொல்லி கொடுக்குறேன்னு. நீங்கள் இது மாதிரி போட தேவையில்லை, இந்த ரெண்டு ஸ்டெப்பு தேவையே இல்லை, டேரெக்டாக இந்த ஸ்டெப் எழுதிடலாம். எப்படின்னா நமக்கு இது ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன், அதாவது குவாட்ரடிக் ஈக்குவேஷன் அல்லவாக்கண்ணே. ஃபேக்டரைஸ் பண்ணிங்கன்னா போதும். ஃபேக்டரைஸ் பண்ணுறப்ப ஆஸ் யூஷுவல் இதுலேருந்து இதோட மல்டிப்ளை பண்ணுறப்ப 3 × -1 -3 கண்ணு இங்கே இருக்க 2. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 3ன்னு கிடைக்கணும், மைனஸ் பண்ணால் 2ன்னு கிடைக்கணும். அப்போ 1 × 3ன்னு பிரிச்சுக்கிட்டேன். அப்போ மைனஸ் வந்து இதுக்கு, ப்ளஸ் வந்து இதுக்கு. இப்போ எதால் டிவைட் பண்ணணும்? எதால் மல்டிப்ளை பண்ணால் 3ஆல். ஸோ 3ஆல் டிவைட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? எப்பயும் போல் ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டாச்சு. இப்போ எடுத்து ஃபேக்டர் எழுதுறப்போ டினாமினேட்டரோட ஃபர்ஸ்ட் வேரியபிள் என்ன இருக்குது? எக்ஸ். நியூமரேட்டரோட செகண்ட் வேரியபிள் என்ன? ஒய். அப்போது 3x - y. இது வந்து கேன்சல் ஆயிருங்களா? 1 1ன்னு. அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? அதுதான் இங்கே இருக்குது. அப்போது இது மாதிரி கம்பைன் ஈக்குவேஷனை செப்பரேட் ஈக்குவேஷனாக மாற்றிட்டேன். ஓகேங்களா? செப்பரேட் ஈக்குவேஷன்ஸ் ஆர் 3x - y அண்டு x + y. ஓகேவா கண்ணே? சரி, இப்போ நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதுலேயும் செப்பரேட் ஈக்குவேஷன் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு, அதனால் போட்டோம். இது பாருங்கள், இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். இங்கேயும் x - 1 இருக்குது, இது வந்து y - 2 இருக்குது. இது ஃபுல்லாக நீங்கள் எக்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க, இது ஒய்ன்னு நினச்சிக்கோங்க, இது xy. ஆமாவா? இங்கே இருக்கக்கூடிய டேர்ம் தான் அப்படியே இருக்குது. அப்போ இதையும் நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் கொஸ்டின் மாதிரி, அதாவது xy இருக்க வேண்டிய இடத்துல எக்ஸுக்கு பதிலாக x - 1, ஒய்க்கு பதிலாக y - 2. அதே டேர்ம் தான் இங்கே இருக்குது. இங்கே வேறு டேர்மாக இருந்தால் நம்ம டேரெக்டாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அப்போது அதே டேர்ம் தான் இங்கே இருக்கிறனால நம்ம என்ன பண்ணலாம்? இதையும் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்லாம் நீ போட வேணாம், நோட்டில் எழுதுறப்ப இதெல்லாம் வேணாம். நான் பாருங்கள் இங்கே போட்டு காமிச்சிருக்கேன் ஃபேக்டரைஸ் பண்ணி. எப்படி போட்டிருக்கேன்னா பாருங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன? -24. இது 5 பாருங்கள் போட்டிருக்கேன். -24 வரணும், 5 வரணும். அப்படின்னா 8 3s பிரிச்சுக்கலாங்களா? இது மைனஸ். அப்போ 6ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 6ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு அப்போ என்ன கிடைக்குது? 3 4 கிடைக்குது. இங்கே 2 1. அப்போ ஃபஸ்ட் வேரியபிள் டினாமினேட்டரோட சேர்த்துக்கணுங்களா? அப்போ 3 × ஃபஸ்ட் வேரியபிள் இங்கே என்ன இருக்குது? x - 1 பாருங்கள் போட்டிருக்கேன்னா 3 × x - 1 ப்ளஸ் நியூமரேட்டரில் 4 இருக்குது. 4 × செகண்ட் வேரியபிள் என்ன? y - 2 போட்டிருக்கேனாக்கண்ணே. சரி, இன்ட்டு. ஓகே, அடுத்த ஃபேக்டர் எழுதுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2ஓட ஃபஸ்ட் வேரியபிள் 2 × x - 1 -1 × y - 2. ஓகேங்களா? இப்போ இது உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 3x - 3, அது மாதிரி இது மட்டும்னா 4x - 8, இது பண்ணோன்னா 2x - 2, அதே மாதிரி இது மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 3x + 4y - 11. இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 2x - y. அப்போ நமக்கு செப்பரேட் ஈக்குவேஷனுங்கிறப்ப 3x + 4y - 11 = 0, 2x - y = 0. பாருங்கள், இதே தான் இங்கே கிடச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் போட வேணாம். நான் சொன்ன மாதிரி என்ன பண்ணுறீங்கன்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு டேரெக்டாக இதை ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டு இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறீங்க? இந்த மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதிக்கிறீங்க. ஓகேவா? நோட்டில் எழுதுகிறப்ப இப்படி எழுதிக்கோங்க. இது எல்லாமே எழுத தேவையில்லை. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள்.
2x square minus xy minus 3y square minus 6x plus 19y minus 20 இதுக்கும் செப்பரேட் ஈக்குவேஷன். இப்போ லாஸ்ட் ரெண்டு கொஸ்டின்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டும் வந்து ஒரே மாதிரி இருந்தது, நடுவில் xy டேர்ம் மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் டேர்ம் இருக்குது, xy டேர்ம் y ஸ்கொயர் xy இதெல்லாம் இருக்குது. அப்போ இப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி போடணும் அப்படின்னா, இது ஒரு கம்பைன் ஈக்குவேஷன். எப்படி போடணும் அப்படின்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த x ஸ்கொயர் டேர்ம் y ஸ்கொயர் டேர்ம் xy டேர்ம் இதை மட்டும் தனியாக எடுத்துக்கணும். ஓகேங்களா? இதை எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணிவிட்டு இதை ஃபேக்டரைஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு x ஸ்கொயர் டேர்ம் இருக்கணும், அடுத்தது xy டேர்ம் இருக்கணும், அடுத்து y ஸ்கொயர் டேர்ம். இங்கே இருக்கிறது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க, இது தேவையில்லை. ஓகேவா? இதை நம்ம முதல் சொன்ன மாதிரி ஃபேக்டரைஸ் பண்ணிக்கோங்க. 2 × -3 -6 இங்கே -1. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 6 வரணும், மைனஸ் பண்ணால் 1 வரணும்னா 3 2 சார் பிரிச்சுட்டு இது மைனஸ் இது ப்ளஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். உங்களுக்கு ஃபேக்டரைஸ் பண்ண தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்து நமக்கு வேரியபிள் எழுதுறப்போ எப்படி எழுத சொல்லியிருக்கேன், ஃபேக்டர் எழுதுறப்போ டினாமினேட்டரோட ஃபஸ்ட் வேரியபிள் என்ன எக்ஸ், நியூமரேட்டரில் செகண்ட் வேரியபிள். இப்போ 2x - 3y x + y. ஓகேங்களா? சரி, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் ஈக்குவேஷன் இதோட முடிச்சிட முடியாது. ஏன்னா நமக்கு வந்து கிவனில் எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன்ல இதெல்லாம் கொடுக்கல, அதனால் நம்ம அப்படியே ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ இதெல்லாம் கொடுத்துருந்தா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இதில் வந்து ரெண்டு இதுலேயும் ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுத்துட்டு எக்ஸை மல்டிப்ளை பண்ணினா உங்களுக்கு எக்ஸ் கிடைக்கும், இதை எடுத்துட்டு ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் ஒய் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே கான்ஸ்டன்ட் டேர்மோட எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கிடைக்கும், ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் ஒய் கிடைக்கும். அப்போ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரெண்டு இதுலேயும் கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? இதில் C1 வச்சுக்கிறோம், இதில் C2 வச்சுக்கிறோம். ஓகே, இப்போ கிவன் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டேன். இது வந்து நமக்கு கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன். இப்போ இது ரெண்டு என்ன பண்றேன் அப்படின்னா, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவேட் பண்ணி இந்த C1 C2ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்கு -6. இதுல எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் எப்படி வரும், இந்த எக்ஸையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கிடைக்கும். அப்போ 2C2. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்மையும் இந்த எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு எக்ஸ் கிடைக்கும். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன, C1. சொல்றது புரியுதா கண்ணு? வேற எல்லாம் மல்டிப்ளை பண்ணா xy வந்துடும். அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 2C2xன்னு கிடைக்கும். அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2C2. அடுத்து இதை மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு C1x. அப்போ அதோட கோஎஃபிஷியன்ட் C1. ஓகேங்களா? அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். அதே மாதிரி ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்னா இங்கே இருக்கக்கூடிய ஒய் எடுத்து கான்ஸ்டன்ட் டேர்மோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -3 × C2. அடுத்து இதை எடுத்துட்டு ஒய்யோட மல்டிப்ளை பண்ணுறப்ப C1. ஓகேங்களா? இப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் எலிமினேஷன் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். இப்போ சால்வ் பண்ணுறப்போ இதுக்கு சைன் சேஞ்ச் பண்ணுறப்போ கேன்சல் ஆயிரும். அப்போ 5C2 = -25. ஸோ C2 = 5, C2 = -5ன்னு நீங்கள் கொண்டு போய் ரெண்டு ஈக்குவேஷனில் ஏதோ ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு C1ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். ஸோ இப்போ கொண்டு போய் கிவன் ஈக்குவேஷனில் C1க்கும் C2க்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. the slope of one of the straight lines is twice the other. show that. அதாவது இந்த லைனில் ஒரு லைன் இந்த ஈக்குவேஷனில் ஒரு ஸ்லோப் வந்து பார்த்தோன்னா அதர் ஸ்லோப்போட ட்வைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ரிசல்ட்டை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு ஃபார்முலா இருக்குது கண்ணே. இது மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கம்பைன் லைன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்லோப் வச்சுட்டு ஃபார்முலா என்னன்னா பாருங்கள், புக்கில் பேஜ் நம்பர் 274 இருக்குது. ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு m1 + m2 = -2h/b. அது மாதிரி m1 × m2 = a/b. இது மாதிரி ஒரு கம்பைன் ஈக்குவேஷனுக்கு நமக்கு ரெண்டு ஸ்லோப்பையும் ஆட் பண்ணோம்னா இது வேல்யூ, ரெண்டு ஸ்லோப்பையும் இன்ட்டு பண்ணோம்னா இது வேல்யூ. ஓகேங்களா? சரி, இப்போ இதில் நமக்கு கிவன் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லோப் வந்து பார்த்தோன்னா அதரோட ட்வைஸு. அப்போ நான் m2ன்னு எடுத்துக்கிறேன். நீ m2 தான் எடுக்கணுங்கிறதுல m1 கூட எடுத்துக்கலாம், 2 × m2ன்னு. ஓகேங்களா? நான் ஒரு ஸ்லோப் வந்து அதர் ஸ்லோப்போட ட்வைஸ். ஸோ நான் இப்போ m2 வந்து ஃபஸ்ட்டு m1ஓட ட்வைஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் கொண்டு போய் நான் m2க்கு பதிலாக அப்ளை பண்ணுறேன் 2m1ன்னு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 3m1. இப்போ எனக்கு m1 மட்டும் என்ன இந்த 3 கொண்டு டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஓகேங்களா? அடுத்து இந்த கண்டிஷன் எடுத்துக்கிறேன், m1 × m2 = a/bல m2க்கு பதிலாக என்ன போட்டுக்கிறேன் 2m1. இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 2m1² = a/b. இந்த m1ஓட வேல்யூ இங்கே இருக்கல்லவா, அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப உங்களுக்கு பாருங்க அப்ளை பண்ணியிருக்கேன். m1 எழுதி ஸ்கொயர் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4h² / 9b². இந்த bb கேன்சல் ஆச்சுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 8h². இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 9ab. அதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பாருங்க, இதுவும் அதே தான் கண்ணு. த ஸ்லோப் ஆஃப் ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்களா 3 டைம்ஸ். இது அதில் வந்து ட்வைஸ்ன்னு கொடுத்தாங்க, இதில் 3 டைம்ஸ். அப்போது என்ன பண்ணிக்கலாம், m2 = 3m1 எடுத்துக்கலாமா. இதில் கொண்டு போய் m2 பதிலாக அப்ளை பண்ணுங்கள். இதில் வந்து m1 கண்டுபிடிச்சிக்கோங்க. இந்த m1ஓட வேல்யூவை இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம். m1 m2ல இந்த m2 பதிலாக மறுபடியும் 4m1, சாரி m2 பதிலாக 3m1. இப்போ 3m1². m1ஓட வேல்யூ -h/2b². அப்போ இது ஸ்கொயர் பண்ணுறப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆன்சர் கிடச்சிச்சு. ஓகேவா? ஒரு bb கேன்சல் ஆயிடும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ட்ரையாங்கிள் ORQ is formed by the pair of straight lines x² - 4xy + y² = 0 and the line OQ. The equation of PQ is x + y - 2 = 0. Find the equation of the median of the triangle OPQ drawn from the origin. ஓகே, கவனிக்கண்ணே. இப்போ வந்து பாருங்கள்,
ஒரு ட்ரையாங்கிள் ஓஆர்கியூ இருக்குது பாருங்கள். ஓஆர்கியூ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரைட் லைன், பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன் வந்து பார்த்தோன்னா, அப்போ பேர் ஆஃப் ஸ்ட்ரைட் லைன்னா இந்த 2 லைன், இது 2 லைனோட ஈக்குவேஷன் தான் என்னது, ஓக்யூ கொடுத்துருக்காங்க. என்னென்னு கொடுத்துருக்காங்க, x² - 4xy + y². அடுத்தது பிக்யூவோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதோட ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ஆரிஜின்லேருந்து நம்ம இந்த பிக்யூக்கு ஒரு மிட் பாயிண்ட் ட்ரா பண்ணுறோம். இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் நமக்கு தெரியும் ஆரிஜின். அப்போ இந்த பாயிண்ட் என்னன்னு தெரியணும். இந்த பாயிண்ட் என்னவா இருக்கும், மிட் பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு, பிக்யூக்கு மிட் பாயிண்ட். அப்போது இந்த லைனை ரெண்டையும் நமக்கு பிக்யூ லைனை எடுத்துட்டு அதுலேருந்து நம்ம என்ன பண்ண முடியும், இந்த பிங்கிற பாயிண்ட் என்ன, கியூங்கிற பாயிண்ட் என்னன்னு கண்டுபிடிச்சி அது ரெண்டோட மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணினா கிடைக்கும். அப்போ பிக்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, கிவனில் நமக்கு 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஈக்குவேஷனில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட கம்பைன் ஈக்குவேஷன் தான் இது. அப்போ இதுல இருந்து y = நான் கண்டுபிடிக்கிறேன். அப்போ y = அப்படிங்கிறப்போ 2 - இந்த -2 இந்த சைடு வந்தால் ப்ளஸ்ஸாக மாறும், இந்த x இந்த சைடு வரப்போ மைனஸாக மாறும். இதை கொண்டு போய் நான் ஈக்குவேஷன் 1ல் y இருக்க வேண்டிய இடத்துல 2 - xன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்குது. இது ஃபுல்லாக 2வால் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா ஈக்குவேஷன் இது கிடைக்குது. இது ஃபேக்டரைஸ் பண்ணணும். பட் ஃபேக்டரைஸ் பண்ணால் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறனால ஃபார்முலா மெத்தடில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபார்முலா மெத்தட் உங்களுக்கு 10th படிச்சிருப்பீங்க. ஏபிசியோட வேல்யூ எழுதிருக்கேன். ஏங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x², பிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம். இதில் கொண்டு போய் எல்லாம் வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 3 ± √3/3. அதாவது எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 3 + √3/3 ஒன்று, 3 - √3/3 ஒன்று இருக்குது. ஸோ இந்த இப்போ நமக்கு y வேணுமல்லவா, இதை கொண்டு போய் ஈக்குவேஷன் 2ல் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 3 + √3/3ன்னு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி பாருங்கள். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு 3 - √3/3 கிடைக்குது. அடுத்து 3 - √3/3 அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு 3 + √3/3 கிடைக்குது. அப்போது அந்த ட்ரையாங்கிள் பிக்யூஆரில் ஆரிஜின் வந்து நமக்கு 0,0, பிங்கிற பாயிண்ட்டுங்கிறப்போ x, y எழுதுகிறப்போ 3 + √3/3 எடுக்கிறப்போ 3 - √3/3 3 - √3 கிடச்சிருக்கு. அதே மாதிரி 3 - √3/3 எடுத்தோம்னா 3 + √3. ஓகேங்க. இது எதை வேணாலும் பின்னு எடுத்துக்கலாம், எது வேணாலும் கியூன்னு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு ஆறுங்கிற பாயிண்ட் வேணும்ல, ஆர் இஸ் என்னது, மிட் பாயிண்ட் ஆஃப் பிக்யூ. மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன, x1 + x2/2, y1 + y2/2ங்கிறது தான் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. ஸோ அந்த மிட் பாயிண்ட் இது வந்து x1 y1, இது x2 y2ன்னு வச்சுட்டு மிட் பாயிண்ட் போட்டிருக்கேங்கன்னு அது போட்டிங்கன்னா உங்களுக்கு 1,1 கிடைக்குது. ஓகே. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் OR வேணும். அப்போ ORங்கிறப்ப நமக்கு ஆரிஜின் வந்து 0,0, 1,1. அப்போ 2 பாயிண்ட் ஃபார்முலா எடுத்துகிட்டு இது x1 y1 x2 y2ன்னு போட்டு அப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ y = xன்னு எனக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஒருத்தங்களை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாவே வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லை, உங்கள் மனசில் இருந்துமே அவங்கள பிளாக் பண்ண பழகிக்குங்க. ஏன் தெரியுமா, உங்கள் இடத்துல அவங்க இன்னொருத்தங்களை சேர்த்திக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறத நீங்கள் Okay, next question பார்க்கணும். 11th question. Find P and Q if the following equation represent a pair of perpendicular. ஓகே. இந்த லைன் வந்து பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. பர்பண்டிகுலர்னாவே நமக்கு என்ன கண்டிஷனு, a + b = 0 கண்ணு. அப்போ இதில் ஏவோட வேல்யூ என்ன, x² கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது y² கோஎஃபிஷியன்ட். அப்போது 6 - p = 0னா 6 = pன்னு கிடச்சிடும். அப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே. இப்போ பர்பண்டிகுலர் அப்படின்னாவே நமக்கு என்ன, 2 லைன் இன்டர்செக்ட் பண்ணுறப்ப தான் பர்பண்டிகுலர். அப்போ இன்டர்செக்டிங் லைனுக்கு நமக்கு கண்டிஷன் இருக்குல்ல கண்ணு. இன்டர்செக்டிங் லைனுக்கு கண்டிஷன் என்ன, இது மாதிரி ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்கள், இதான கண்டிஷன் ABC + 2FGH இதில் போட்டு நம்ம Qவோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ இதுக்கு இந்த வேணும் அப்படின்னா இதுக்கு இந்த FGHலாம் வேணுமில்ல. அப்போ இந்த கிவன் ஈக்குவேஷனை இதோட கம்பேர் பண்ணுறப்போ இந்த இடத்துல 6 வந்து நான் ஈக்குவேஷனில் Pக்கு பதிலாக போட்டேக்கண்ணு. அப்போ A = 6, 2H = 5னா H = 5/2, B = -6, 2G = 7னா G = 7/2, 2F = Qனா Q = F/2, F = Q/2, அடுத்து C = -5. அதுதான் நீங்கள் எழுதியிருக்கேன். எழுதிட்டு நமக்கு கண்டிஷன் ஃபார் த ஜென்ரல் ஃபார்முக்கு வந்து பார்த்தோன்னா இதுதான் கண்டிஷன். ஸோ இதில் வந்து நமக்கு அந்த FGH AF எல்லாத்துக்கும் வேல்யூ அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் கிடைக்கிது. அதை ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டிருக்கேன்னு. ஃபேக்டரைஸ் பண்ணி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு Qவோட வேல்யூ என்னென்னா 17 ஒன்று கிடைக்குது, -16/6 கிடைக்குது. ஓகேங்களா? Okay, next question பாருங்க. Find the value of k if the following equation represent the pair of straight line. ST னு போட்டா straight னு அர்த்தம். Straight lines further
ஃபைண்ட் வெதர் தீஸ் லைன்ஸ் ஆர் parallel ஆர் intersecting. அதாவது கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க கண்ணு. அதுக்கப்புறம் கிவன் லைன் வந்து பெர்பெண்டிகுலராக பேரலான்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். பாருங்கள், இது ஏவோட வேல்யூ, இது பியோட வேல்யூ, ரெண்டையும் ஆட் பண்ண 0 கிடைக்குது. அப்போ பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ கேவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? இது வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டாங்களா? பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனாவே கண்டிஷன் என்ன நமக்கு? இதுதான் கண்ணு கண்டிஷன். ஓகேவா? அப்போ இந்த கண்டிஷனுக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் கிவன்லேருந்து நான் இப்போ தான் சொன்னேன். இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டு இதில் கொண்டு போய் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் உங்களுக்கு கேவோட வேல்யூ தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சிம்பிளிஃபிகேஷன்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இப்போ நமக்கு பேரலான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணியிருக்காங்க. பேரலுக்கு கண்டிஷன் என்ன? h² - ab. இதில் அப்ளை பண்ணுறப்ப எனக்கு 0 வரல. அதனால் இட் இஸ் நாட் பேரலல். அடுத்து இன்டர்செக்டிங் மீன்ஸ் பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர்னா a + b அப்ளை பண்ணி பார்க்கணும். 0 வந்துருச்சு. ஸோ இட் இஸ் பர்பெண்டிகுலர். ஓகேங்களா? செகண்ட் கொஷினும் அதே இதாக்கணும். இதில் வந்து நமக்கு பர்பெண்டிகுலராக பேரலாங்கிற கண்டிஷன் கேட்கல, ஒன்லி கேவோட வேல்யூ மட்டும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னா நமக்கு அந்த கண்டிஷன்ஸ் தெரியுமளவா, அதில் கொண்டு போய் அப்ளை பண்ணணும். கண்டிஷனில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நமக்கு அந்த ஏஇ எஃப் ஜி ஹச் இதோட வேல்யூஸ்லாம் வேணுமளவா. அப்போ கிவன் ஈக்குவேஷனில் கம்பேர் பண்ணி அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இந்த கண்டிஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேங்களா? அப்ளை பண்ணால் கேவோட வேல்யூ எனக்கு -30/4 k = 5. இதெல்லாம் தெரியுங்கிறனால நான் அப்படியே சொல்லியிருக்கேன் கண்ணு. நீங்கள் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்டுன்னா கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து கண்டிஷன்ஸ் மட்டும் தெரிஞ்சால் போதும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கணும். என்ன கேட்டிருக்காங்க? ஷோ தட் த ஈக்குவேஷன் represent a parallel line. ஓகே, அப்போ parallel லைன்னா கண்டிஷன் என்ன? h² - ab அப்ளை பண்ணுறப்போ 0ன்னு கிடைக்கணும். ஓகேங்களா? கொஷினுக்கு நல்லா மீனிங் புரிஞ்சுக்கோங்க. அடுத்து டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ்க்கு நமக்கு parallel லைனுக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஃபார்முலா தெரியும்ல, அதில் கொண்டு போய் அப்ளை பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஓகே, கிவன் ஈக்குவேஷன் வந்து ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணுறப்ப அந்த ஏபிசி ஹச் எஃப் இதோட வேல்யூலாம் தெரிஞ்சிருச்சு. parallel அப்படிங்கிறப்ப நமக்கு இதில் கொண்டு போய் நான் அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறப்ப எனக்கு என்ன கிடச்சிருச்சு? 0ன்னு கிடச்சிருச்சு. அப்போ கண்டிப்பாக கிவன் லைன்ஸ் ஆர் parallel. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பேரலல் லைன்ஸ்க்கு வந்து டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன? b/wனா பிட்வீன் அர்த்தம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் பேரலல் லைன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? 2 × √g² - ac by a × a + b. இதுலேயும் வேல்யூஸை நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் 8/5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே கொஸ்டின் தான். ஷோ தட் த ஈக்குவேஷன் பேரலல். ஸோ நமக்கு கிவன் ஈக்குவேஷன்லேருந்து பேரலல்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். ப்ரூவ் தட் ஒன் ஆஃப் தி ஸ்ட்ரெயிட் லைன் கிவன் பை ax² + 2hxy + by² = 0 will bisect angle between the coordinate axis a + b² = 4h². ஓகே கண்ணு, நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த லைன் வந்து பார்த்தோன்னா பைசெக்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. எதில்? ஆரிஜின். பாருங்கள், நான் டயக்ராம் ட்ரா பண்ணி காமிச்சிருக்கேன். கோஆர்டினேட் ஆக்சஸை பைசெட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது கோஆர்டினேட் ஆக்சஸ் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். அப்போ பைசெட் பண்ணுறப்போ ஆரிஜின்லேருந்து ட்ரா பண்ண தான் பைசெட் பண்ணும். பைசெட்னா ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் பைசெட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆங்கிள் என்னவா இருக்கும்? 90 டிகிரி. இப்போ பைசெட் பண்ணோன்னா இது என்னவா வரும்? 45 மாறிடும். அப்போ இதுலேருந்து பைசெட் பண்ணுறனால இந்த கம்பைன் லைன் வந்து பார்த்தோன்னா 2 அதாவது பாருங்கள், இது ஆரிஜின்லேருந்து ட்ரா பண்ணுறதுனால 2 லைன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு y - m1x y - m2x. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா m1 m2ங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 45ங்கிறப்ப இது 45 இதுவும் 45. இப்போ m1 + m2க்கு நமக்கு ஃபார்முலா சொன்னேன் -2h/b. m1 m2க்கு a/bங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா? இதில் தீட்டாங்கிறது 45 டிகிரி. அப்போ m1ங்கிறப்போ tan 45னா 1. அப்போ m1 + m2ல வந்து m1க்கு 1ன்னு அப்ளை பண்ணினா m2ஓட வேல்யூ தெரிஞ்சிடும். இதை கொண்டு போய் அங்கே சைடு மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு m2ஓட வேல்யூ என்ன இருக்குது? -2h - b/bன்னு கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்து m1 × m2 = a/b. இதில் m1ஓட வேல்யூ 1ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? அப்போ m2 = a/b. இதுவும் m2 இதுவும் m2 ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். ஈக்குவல் பண்ணுறப்போ நமக்கு என்ன ஆயிருது அப்படின்னா இந்த bb கேன்சல் ஆச்சுன்னா -2h, இந்த -b அன்சைட் பண்ணால் +b. ஸோ நமக்கு இதுதான் ரெண்டு பக்கமும் நான் ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் பண்ணுறப்போ இது ப்ளஸ் இருக்கனால ஹோல் ஸ்கொயர் வரும். இது ஸ்கொயர் பண்ணால் 4h². அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இதை பைசெட் பண்ணுது, ஆங்கிள் பைசெக்ட் அப்படின்னாவே பைசெட்னாவே இந்த ஃபார்முலா எடுத்துகிட்டு அப்ளை பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க. இஃப் தி பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் x² - 2kxy - y² bisect the angle between. இதுனா between அர்த்தம். The pair of straight lines x² - 2lxy - y² = 0. இந்த லைனை என்ன பண்ணுதுன்னா ஆங்கிள் பைசெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? அப்போது என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஷோ தட் த லேட்டர் பேர் ஆல்சோ பைசெக்ட்ஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஃபார்மர். அதாவது லேட்டர் பேர்னா இந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை பைசெட் பண்ணுதுன்னு சொல்லணும். அதாவது கிவனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை பைசெட் பண்ணுதுன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இந்த லைனு இதை பைசெட் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஆங்கிள் பைசெக்டர் அப்படின்னாவே நமக்கு ஃபார்முலா தெரியணும் கண்ணு. ஃபார்முலா பாருங்கள், நான் இங்கே பக்கத்தில் எழுதியிருக்கேன்.
புக்கில் பேஜ் நம்பரும் போட்டிருக்கேன். பேஜ் நம்பர் 276 இந்த ஃபார்முலாஸ் இருக்கும். ஓகேங்களா? கிவனில் கொடுத்துருக்க அந்த 2 லைன் தான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா கிவன் லைனை எடுத்துக்கிட்டு இதை பைசெட் பண்ணுது அப்படிங்கிறனால இந்த லைனை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறக்கன்னு அப்ளை பண்ணுறப்ப இது என்னென்னா இது ஜென்ரல் ஈக்குவேஷன் வந்து ax² + 2hxy + by² அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இதில் வந்து ஏங்கிறது என்ன இருக்குது 1, பிங்கிறது -1, 2h = -2k. அப்போ h = என்ன கிடைக்கும் k. ஏன்னா h = -k. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அப்ளை பண்ணுற பாருங்க. x² - y² a ஓட வேல்யூ 1 சொன்னாங்களா, -b ஓட வேல்யூ -1, அப்போ -(-) அப்போ 1 + 1 2. xy by h ஓட வேல்யூ என்ன -k. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிறேன். -kx² + ky² = 2xy. இது ரெண்டையும் அந்த சைடு கொண்டு வந்து எழுதிக்கிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு இருக்கட்டும். இப்போது இதில் வந்து ஃபஸ்ட்டு x² xy இதை மாற்றி எழுதிக்கிட்டேன். இந்த செகண்ட் ஈக்குவேஷனையும் இந்த தேர்ட் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் இதை பைசெட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ரெண்டோட ரேஷியோ எப்படி இருக்கும் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கும். அப்போ ரேஷியோ மீன்ஸ் நமக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மோட ரேஷியோ அப்படின்னு போடுறப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன 1, இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன k. அப்போ 1/k = செகண்ட் டேர்மோட ரேஷியோ என்ன இது -2l, இது என்னன்னா +2, அப்போ -2l/2. அடுத்த டேர்முக்கு போடுறப்போ -1, இதுக்கு என்ன இருக்குது -k. அப்போது இதை கேன்சல் ஆச்சு அப்படின்னா -l = என்ன கிடைக்குது 1/k. இது அப்படியே இருக்கட்டுக்குன்னு. சரி, இப்போ நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, இந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு இதை பைசெட் பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணால் எனக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கணும். பாருங்கள், இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு நான் போட்டிருக்கேன். செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் ஏவோட வேல்யூ 1 தான், பியோட வேல்யூ -1, 2h வந்து நமக்கு பார்த்திங்கன்னா -2l இருக்குது. அப்போ h வந்து நமக்கு என்னென்னா -l. ஸோ இந்த ஃபார்முலாவில் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த -lக்கு இந்த -lக்கு இங்கே வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கல 1/kன்னு, அதை தான் இங்கே அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த k நியூமரேட்டருக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா kxyன்னு கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், அதாவது x² - y² = 2kxyன்னு கிடைக்கும். ஆமாவாக்கண்ணே? சரி, இப்போ இது இந்த சைடு கொண்டு வந்தால் -2kxy. இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். பைசெட் பண்ணுறதுன்னா அப்படி தான் போடணும். ஓகேவா? ஓகே, இந்த எக்ஸசைஸில் லாஸ்ட் கொஷின் பாருங்கள். ப்ரூவ் தட் த ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயினிங் த ஆரிஜின் to the points of intersection. இப்படி கொடுத்துருப்பாங்க, லைனே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதை வச்சு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் இது ரெண்டும் நமக்கு என்னன்னு சொல்லணும் அப்படின்னா ரைட் ஆங்கிள். ரைட் ஆங்கிள் என்ன அர்த்தம், a + b = 0ன்னு வரணும். ரைட் ஆங்கிள் மீன்ஸ் பர்பெண்டிகுலர். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனில் இதை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணி நான் ஒரு பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்க போகிறேன். அந்த லைனில் ஏவும் பியும் ஆட் பண்ணோம்னா எனக்கு 0ன்னு கிடைக்கணும். பாருங்கள், இந்த லைனை எழுதிக்கிட்டேன். இப்போ இதில் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த 3x - 2y இந்த -1 அன்சைட் போனால் +1 ஆக்கண்ணே. ஆமாவா? சரி, இப்போ நான் கிவன் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணியிருக்கேன்னா 2x + 3y × 1. ஏன்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஒன்றும் வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஓகேங்களா? இந்த மாதிரி டைப்புக்கு இது மாதிரி தான் போட போகிறோம். அப்போ இந்த 1க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம்னா இந்த 3x - 2yன்னு இதில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த 1க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இப்போ இது ரெண்டை மட்டும் மல்டிப்ளை பண்ணுறேன். 2x எடுத்துகிட்டு இது மூணுமே அப்படியே இருக்குது. இப்போ 2x × இது 3xனா 6x², 2x × -2yனா -4xy, 3y × 3xனா +9xy. இது மல்டிப்ளை பண்ணால் -6y². ஓகேங்களா? இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்ப இங்கே 3x² இருக்குது, 6x²னா 9x², 5xy, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9xyனா 14, 14 - 4னா நமக்கு என்ன கிடைக்கும் 10. அடுத்து -3y² -6 9y². இதில் பாருங்க, ஏ வந்து 9, பி வந்து -9. ஸோ ஆட் பண்ணுறப்போ 0. அப்போ ஆட் பண்ணுறப்போ 0ங்கிறனால இந்த லைன்ஸை பர்பெண்டிகுலர். பர்பெண்டிகுலர் மீன்ஸ் ரைட் ஆங்கிள். ஓகேங்களா கண்ணு? இந்த எக்ஸசைஸு கம்ப்ளீட் ஆயிடுச்சு கண்ணு. இதோட எக்ஸாம்பிள் சம்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா புக்லேயே ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா?